இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெடிமேட் கான்கிரீட் சம்பு. நார்மலாக நீங்கள் ஒரு சம்பு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆகும், தண்ணி விட்டு யூஸ் பண்ண 10 நாள் கூட ஆகலாம். பட் இந்த ரெடிமேட் கான்கிரீட் சம்பு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே நாளில் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். அன்னைக்கே நீங்கள் தண்ணியை விட்டு யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். அடுத்து நிறைய இடங்களில் நீங்கள் சம்பு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் தோண்டும் போது ஊற்று தண்ணி வருது, அதனால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மீறி அங்கே கான்கிரீட் போட்டு கட்டினாலும் நாளைக்கு தண்ணி விட்டால் நிற்க மாட்டேது, லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பிரச்சனையும் வரும். பட் இந்த கான்கிரீட் டேங்கில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் சைட்டில் ஒரு கான்கிரீட் டேங்கே கட்டுறீங்க அப்படின்னா கூட அது வந்து M20 இல்லை 25 அந்த கிரேடில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா M40 கிரேடில் பண்ணுறாங்க. அதனால் அதனுடைய குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும், லீக்கேஜ் அப்படின்றது இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே இதை விட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதனுடைய ரேட் வந்து லிட்டருக்கு 25 ரூபா அப்படின்ற ரேட்டில் இப்போ நிறைய இடங்களில் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இதனுடைய ரேட் அப்படின்றது அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி. அது என்ன ரேட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்குடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேரை சொல்லிடுங்க, அப்படியே கம்பெனி பேரை சொல்லிடுங்க. என்னோட நேம் பிரசாத் சார். நான் இங்கே ப்ரீகானில் வந்து ஆப்ரேஷன் ஹெட்டாக இருக்கேன். சரிங்க சார். இப்போ இந்த சம்பு பற்றி சொல்லுங்கள். நம்ம சைட்டில் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 அடி கூட அவங்க பண்ணுவாங்க வால் திக்னஸ். ஓகே. இதனுடைய திக்னஸ் அதை விட கம்மி தான் இல்லையா? இப்போ அது 3/4 அடி பண்ணுறாங்கன்னா அதில் 4.5 இன்ச்சு வந்து ஜஸ்ட் ஒரு பிரிக் ஒர்க் தான் வரும். அதுக்கப்புறம் 4.5 இன்ச்சு தான் வந்து காங்கிரீட். இது அப்போ காங்கிரீட்டில் தான் அவங்க வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஆட் பண்ணுவாங்க. பிரிக் ஒர்க்குன்றது லைக் சப்போர்ட்டுக்காக தான் அது வைப்பாங்க. நம்மளது வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா டாப் அண்டு சைடு வால் வந்து 5 இன்ச்சஸ், பாட்டம் ஸ்லாப் வந்து 6 இன்ச்சஸில் பண்ணுறோம் சார். அதே மாதிரி M40 கிரேடு SCC காங்கிரீட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால என்ன ஆகுனா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்காக வரும். நீங்கள் அடிஷ்னலாக வாட்டர் ப்ரூஃபிங் எதுவும் பண்ணவே தேவையில்லை. அதுலேயே வாட்டர் ப்ரூஃபிங் வந்து. ஆமாம், அதுலேயே காங்கிரீட் போடும்போது அது உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் காங்கிரீட்டாக தான் வரும். சரி, ஓகே. இப்போ இதை எப்படி பண்றீங்க நீங்க? இது மேல மூடி தனியா, கீழே பாட்டம் தனியா, வால் தனியா, அந்த மாதிரி பண்றீங்களா? இல்லை, நம்மளது வந்து சிங்கிள் மோல்டு சார். சைடு வால் பாட்டம் ஸ்லாப் வந்து ஒரே சிங்கிள் டைம்ல ப்ரீகாஸ்ட் பண்றது. ஈவன் சைடு செட்டரிங்கா இருக்கட்டும், பாட்டம் செட்டரிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரே டைம்ல பண்ணி காங்கிரீட் ஒரே டைம்ல போர் பண்றதுனால ஜாயிண்ட்ல வந்து எந்த ஒரு லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது. இப்போ ஆன் சைட்ல சம்பு கட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாட்டம் ஸ்லாப் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டே எடுத்துப்பாங்க. அது PCC போட்டு மேல காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் தான் சைடு வால் ஷட்டரிங் அடிச்சு அது நெக்ஸ்ட் டே ஆகும். இப்போ நார்மலாக என்ன ஆகும்னா உங்களுக்கு டாப் அதாவது பாட்டம் ஸ்லாபும் சைடு ஸ்லாபும் வந்து வேற வேற டியூரேஷன்ல போட்ட காங்கிரீட்டா இருக்கும். அப்போ அந்த கார்னர் தான் வந்து வீக் பாயிண்ட். இப்போ அதில் தான் நமக்கு வந்து லீக்கேஜ் இஷ்யூ இருக்கும். இப்போ நம்ம டேங்க்ல என்னன்னா நம்ம சைடு வாலும் பாட்டம் ஸ்லாபும் ஒரே டைம்ல காங்கிரீட் போர் பண்றதுனால அந்த இஷ்யூலாம் வராது. இப்போ ஒரே டைம்ல பண்றீங்க அப்படின்றத விட அந்த RCC ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அதுவும் ஒரே ஸ்ட்ரக்சரா தான் இருக்குமா கீழ இருந்து மேல வரைக்கும்? ஆமா, கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரே ஸ்ட்ரக்சரா இருக்கும். சைடு வால் அண்ட் பாட்டம் எல்லாம் ஒரே ராடுல தான் நமக்கு பெண்ட் பண்ணி வந்துடும். ஓகே ஓகே. ஏன்னா அது வேற ராடு இல்ல, இது வேற ராடு இல்ல. ஈவன் ஜாயிண்ட் கூட ஒரே ராடுல தான் பெண்ட் ஆகி வரும். ஓகே சார். இந்த டேங்குக்கு வாரண்டின்னு ஏதாவது கொடுக்குறீங்களா? வாரண்டி நம்ம 30 இயர்ஸ் வாரண்டி தரோம் சார். சரி, இப்போ இதுல நார்மல் கான்கிரீட் தான் போட்டிருக்கீங்க இல்லையா? அதை தாண்டியும் தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம காங்கிரீட்ல 100% லீக் ப்ரூஃபா தான் சார் வரும். ஏன்னா நம்மள வந்து நோ ஜாயிண்ட். ஓகே. ஏன்னா சைடு அண்ட் பாட்டம் ஸ்லாப் வந்து சிங்கிளா வரும். ஈவன் டாப் ஸ்லாப்புமே வந்து என்ன பண்ணோம்னா ஆன் ஃபேக்டரியிலே நாங்கள் டாப்ல போட்டு ஃபினிஷ் பண்ணி பக்காவா பேக்கிங்கோட வந்துடும். ஸோ அது எந்த ஒரு லீக்கேஜ் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஆன் சைட்ல பண்ணா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் இஷ்யூ வரும். நம்ம ஃபேக்டரியிலே மோல்டடா வரனால உங்களுக்கு ஜாயிண்ட் இஷ்யூ எதுவுமே வராது. அதனால உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் சான்ஸே இல்லை சார். உங்களுக்கு அடிஷனலாக வேணும்னா எபாக்சி கோட்டிங் நம்ம ஒரு லேயர் போட்டு தரோம் சார். அது வந்து 3 லேயர் ப்ராப்பர்ட்டி. அது ஃபர்ஸ்ட் வந்து கியூரிங் ஏஜென்ட் ஒரு லேயர் வரும். ரெண்டாவது வந்து எபாக்சி கோட்டிங் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லேயர் வரும். அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4 mm திக்னஸ் வரும். நம்ம டேங்க் டைரக்ட் காங்கிரீட்டா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் சார். இதுதான் நம்மளோட ரா காங்கிரீட். இதுக்கப்புறம் நம்ம எபாக்சி கோட்டிங்னு ஒன்று போடுறோம். அதில் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கியூரிங் ஏஜென்ட் லேயர் போடுறோம். இது போடாம எபாக்சி கோட்டிங்கே போடக்கூடாது. ஏன்னா நார்மலா காங்கிரீட்டோட நேச்சர் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப நம்ம டைரக்டா எபாக்சி போடுறப்ப என்னன்னா அது பீல் ஆஃப் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து கியூரிங் ஏஜென்ட் இந்த ஹீட்டை வந்து இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணாது அந்த லேயர்ல. இந்த லேயர் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எபாக்சி லேயர் போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் இது. ரெண்டாவது லேயர் வந்து எபாக்சில வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லேயர் போடுறோம். மார்க்கெட்ல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எபாக்சி கோட்டிங்னு சொல்லிட்டு டைரக்டா இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு அதுல குடுத்துறாங்க. அது உங்களுக்கு அந்த பினிஷிங்லேயே தெரியும். உங்களுக்கு எபாக்சி கோட்டி பினிஷிங்க்கும் இந்த இதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு நல்லாவே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது ஃபுட் கிரேடா இருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் போறப்ப இந்த மாதிரி அனிகோம்ஸ்ல போயிட்டு அது வாட்டர் ஸ்டோர் ஆகி அதுவே உங்களுக்கு லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதே நம்ம எபாக்சி கோட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சான்ஸே இல்லை. நம்ம எபாக்சி லேயர் எல்லாமே அந்த அனிகோம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபில் பண்ணிடும். உங்களுக்கு அதுல எந்த ஒரு அனிகோம்ஸும் எந்த இதுவும் தெரியாது. இது வந்து நார்மலா நம்ம ஆன் சைட்ல பண்ற காங்கிரீட் ரா காங்கிரீட்டா இருந்தா இந்த மாதிரி தான் சார் வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கும். இப்போ ஆஃப்டர் நம்ம எபாக்சி கோட்டிங்லும் அந்த கியூரிங் ஏஜென்ட்ல காட்டுறோம் பாருங்க, உங்களுக்கு அந்த பாண்டிங்கே இருக்காது.
இப்போ மெயின்டெனன்ஸுக்காக நார்மல் சம்பில் டைல் ஒட்டுவாங்க சுற்றி, அதுக்கு பதிலாக இந்த எப்பாக்சி யூஸ் பண்ணி எப்பாக்சி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து டைலோ நீங்க அடிஷனலா வாட்டர் ப்ரூஃபிங் எதுவுமே தேவையில்லை. டைலுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் எப்பாக்சி கோட்டிங் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. டைல்ஸ்ல என்ன இஷ்யூ வரும்னா, அவங்க எல்லாமே வந்து டைல்ஸ் போடுறது மெயின் பர்பஸ் வந்து பாசி பிடிச்சாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அதுலேயே என்ன இஷ்யூ வருதுன்னா, அந்த டைல்ஸ் கேப்பில் இருக்க அந்த கிரவுட்டிங்கில் ஃபியூச்சரில் போக போக என்ன ஆகுனா, அந்த கிரவுட்டிங் பீல் ஆஃப் ஆகி அதில் போய் வாட்டர் ஸ்டோர் ஆகி அதுவே ஒரு இஷ்யூவாக மாறுது ஃபியூச்சரில். இப்போ இந்த இஷ்யூலாம் இதுக்கு வராது. அதே மாதிரி நம்ம எப்பாக்சி கோட்டிங்க்கு 5 இயர்ஸ் வாரண்டி தரோம். அந்த கோட்டிங்க்கு மட்டும் 5 இயர்ஸ் வாரண்டி நம்ம தரோம். ஓகே சார். இப்போ இதுல வந்து பைப்பு இன்லெட் அவுட்லெட் இதெல்லாம் எந்த பக்கம்? அதுமே டேங்க்லயே வந்துடும் சார் ஸ்டாண்டர்டா. போத் சைடு ஆப்போசிட் போத் சைடுமே வந்துடும். ஸோ அவங்களுக்கு எந்த சைடு வருதோ அந்த இடத்துல வந்து அவங்க மெட்ரோ லைனோ இல்லை லோக்கலில் டிராக்டரில் லாரியில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிராக்டரில் யூஸ் பண்ண மாதிரி தான் மேனுவல் கவரில் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மள இன்க்ளூடிங் மேனுவல் கவரோடய வந்துடும். இல்லை ஒரு சிலர் மெட்ரோ லைனுக்காக சம்பு பார்க்குறாங்கன்னா போத் சைடு 2 பக்கமே நமக்கு பைப் கனெக்ஷன் வந்துடும். ஸோ இன்னும் அவுட்டு 2 பைப்பு போத் சைடு வந்துடும் சார். ஓகே. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸில் கொடுக்குறீங்க? இப்போ ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் கம்மியாகவும் அகலம் அதிகமாகவும் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி சைட்டை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறீங்களா, இல்லை ப்ரீ டிஃபெண்டாகவே ஒரே சைஸ் தானே? சைஸ் பார்த்தீங்கன்னா 3000 லிட்டர்ஸ்லேருந்து 16,000 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மள்ட்ட ரெடிமேடாக ஸ்டாக் இருக்கும் சார். அதில் ஆன் சைட் விசிட் பண்ணி ஃபீசிபிலிட்டி செக் பண்ணி அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை லிட்டர் அங்கே கரெக்டாக இருக்கும், சூட்டபுளாக இருக்கும், இல்லை கிளைண்ட்டுக்கு எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால பண்ணி தர முடியும். 16க்கு மேலே போகுது, 16 to 25 அது கமர்ஷியலாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து கஸ்டமர் கேட்குற டைமென்ஷனுக்கே நம்மளால கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும், ரெடி பண்ணி தர முடியும். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீல அகலம் அப்படின்றது டிஃபால்ட்டாக ஒரே சைஸ் தானே? இது எத்தனை லிட்டர் இது? இப்போ நம்ம இந்த சைட்டுக்கு பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா 6000 லிட்டர் சார். ஓகே. இது பிரெத் பார்த்தீங்கன்னா 6.5 ஃபீட் வரும். ஓகே. டெப்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஃபீட் வரும் சார். லென்த் வந்து 9 feet 3 inches வரும். 6000 லிட்டர் வேற வேட்ல யாராவது வாங்குறாங்க அப்படின்னா இதே டைமென்ஷன் தான் இருக்குமா? சேம் இதே டைமென்ஷன் தான் சார் இருக்கும். ஓகே. இப்போ இந்த டைமென்ஷன் இருக்கு அப்படின்னா எனக்கு இங்க பீம் இதெல்லாம் வந்துருச்சு, அந்த அதுக்குள்ள இது செட் ஆகாது அப்படின்னா எனக்கு வேணும். ஆனா ஓகே, சைட் விசிட் பண்ணிட்டு அந்த டைமென்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் சார். கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி இங்க ஆர்டர் பண்ணிருக்கு இல்லையா, இதை நீங்க ஆர்டர் கொடுத்து எத்தனை நாள்ல இங்க வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும்? எங்களுக்கு 1 day தான் சார் நமக்கு ஸ்டாக். இப்போ இன்னைக்கு கொடுத்தா எங்களால நாளைக்கே டெலிவரி பண்ண முடியும். டெலிவரி பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே. இது சென்னையில மட்டுமா இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம் சார். தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரே நாள்ல பண்ணிட முடியுமா? இல்ல, பேஸ் ஆன் டிரான்ஸ்போர்ட் எங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஷெட்யூல்ஸ் இருக்கு, அதை பொறுத்து தான் நம்மளால இது பண்ண முடியும். மற்றபடி ஸ்டாக்ல எங்கள்கிட்ட ரெடி டு அவைலபிளா தான் இருக்கும். சரி, ஃபைனலா ரேட்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 16 ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்டேஷன், லேபர் சார்ஜஸ், லோடிங் அன்லோடிங் கிரெயின் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ அந்த 16 ரூபாய்க்கு மேல எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அது மட்டும் எதுவும் கிடையாது? எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லை சார். கஸ்டமர் சைட்ல இருந்து நாங்க சொல்ற மெஷர்மெண்ட்டுக்கு எக்ஸவேஷன் மட்டும் பண்ணி தரணும். எக்ஸவேஷன் மட்டும் இருந்தா இடம் மட்டும் இருந்தா நீங்க வச்சு கொடுத்துருங்க. நாங்க வச்சு தந்துடுறோம். பல்ல எடுத்து பிசிசி மட்டும் போட்டு தரணும். அது பண்ணி தந்தாங்கன்னா அந்த 16 ரூபாயில லிட்டருக்கு 16 ரூபாயில நாங்க கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி தந்துடுறோம். உங்களுக்கு எபாக்சி கோட்டிங் வேணும்னா அது மட்டும் அடிஷனலா 3 rupees வரும் சார். நம்ம யூஸ் பண்ற கிரெயின் எல்லாமே கமர்ஷியல் கிரெயின் தான் சார். எல்லாமே ஹெவி டியூட்டி கிரெயின் தான். இப்போ அது வந்து அப்படி ஒரு 20 டன் வரைக்கும் நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும். அதை வச்சு தான் நம்ம டேங்கையுமே இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இந்த 6000 லிட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா 7.5 டன் வெயிட் வரும். ஓகே. ஸோ அந்த கமர்ஷியல் கிரெயின் வச்சு தான் எங்களால் டேமேஜ் இல்லாமல் பர்ஃபெக்டாக வைக்க முடியும். ஓகே. இப்போ இது சம்புக்காக நீங்க ரெடி பண்றீங்க, இதே மாதிரி எனக்கு செப்டிக் டேங்க் வேணும் அப்படின்னாலும் அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாமா? இது அதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ நார்மலா செப்டிக் டேங்க்குமே எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஓகே. இப்போ நார்மலா செப்டிக் டேங்க்னா லைக் பிரிக் வால்ல தான் கட்டுறாங்க. அது ரெய்னி சீசன்ல வந்து சீப்பேஜ் இஷ்யூ அந்த இஷ்யூலாம் வருது. அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து டைரக்டா செப்டிக் டேங்கா கூட நாங்க பண்ணி தரோம். ஓகே ஓகே. இப்போ இது அவுட்லெட்லாம் வந்து சின்ன பைப்பா இருக்கு. செப்டிக் டேங்க்னா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி அந்த 4 inch பைப்பு அது என்ன சைஸ் கேக்குறாங்களோ அதை நம்ம ப்ரீகாஸ்டாவே வந்துடும் சார். ஓகே ஓகே ஓகே. அதான் இங்க சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இல்லையா, சம்பு செப்டிக் டேங்க் ரெண்டையுமே? இது வந்து நம்ம பயோ செப்டிக் டேங்க் சார். இது நம்ம குரூப் ஆஃப் கம்பெனி தான், மைக்ரோப்ஸ்ன்ட்டு. ஓகே. கஸ்டமருக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் வந்து என்ன நீடு இருக்குன்னா சம்ப் அண்டு செப்டிக் டேங்க் தான் அவங்க இனிஷியலா போறது. அது முடிச்சு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே அவங்க போறாங்க. அதனால ஸ்டார்டிங்கே ரெண்டும் பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவா வருது. ஏன்னா ஈவன் எங்களோட பயோ டேங்க்குமே எங்களால் கிரெயினில் தான் அக்சஸ் பண்ண முடியும். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கிரெயின் சார்ஜஸாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்று எங்களால் காஸ்ட் எஃபெக்டிவாக கஸ்டமருக்கு தர முடியுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ சென்னையில் இருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே ஃப்ரீ தான்? ஆமாம். இப்போ அவுட் ஆஃப் சென்னை பண்ணுறப்போ ஒரு ப்ராடக்டாக வாங்குறத விட 2 ப்ராடக்டாக போகிறப்போ கஸ்டமருக்கு இன்னும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மியாகும் சார். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லிடுங்க. பேர் பாலாஜி. ஓகே சார். இந்த வீட்டில் இந்த டேங்க் எதனால் நீங்கள் வச்சிங்க? இது இன்ஜினியர் சஜஸ்ட் பண்ணாங்க. சம்ப் வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் என்கொயர் பண்ண வரைக்கும் வந்துட்டு
ஆரம்பத்துலேருந்து கட்டுறதை விட ரெடிமேடாக வாங்கி வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு ரெடிமேட் சம்புக்கு போகணும். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸும் அவங்க வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த எபாக்சி கோட்டிங்லாம் கொடுத்தது, அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கியூரிங் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு சேஃப்டி வைஸ் வந்துட்டு ரொம்ப பக்காவாக இருக்குது. ஓகே, எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் சரி சரி சரி. ப்ராடக்ட் இப்போ நேராக பார்க்கும்போது சொன்ன மாதிரியே இருந்ததா? ஆமாங்க, எனக்கு அவங்க ப்ரோஷர் கொடுத்துருந்தாங்க. ப்ரோஷர்ல என்ன இருந்துச்சோ பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூங்க. இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அதோட பயோசெப்டிக் டேங்க்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே அவங்களுடைய ப்ராடக்ட் தான். இப்போ பயோசெப்டிக் டேங்க் எனக்கு வேண்டாம், சம்பு மாதிரியே கான்கிரீட்லேயே செப்டிக் டேங்க் வேணும் அப்படின்னாலும் அதையுமே சேர்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இதெல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ப்ராடக்ட்டையும் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸில் கூட கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.